நம்ம ஜி இருக்காருல, ஜி வாயை புத்திட்டு இருக்காரு. ஜி நேரத்து சுட்டதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். அப்ப சுட்டதுக்கு கண்டனம் ஜி ஏனாட்ட பார்த்து குழந்தை பெற்ற ஏனா நீ சொல்ற அப்படின்னு கேட்கணும்ல. ஜி வாயை புத்திக்கிட்டு இருக்காரு. ஜிக்கு வந்து முஸ்லீம்கள் தானே டார்கெட், முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தான் டார்கெட் தவிர மற்றபடி அவருக்கு நேர்மை நீதிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. அவன் அமெரிக்க அதிபர் வந்து நம்ம நாட்டை பார்த்து நீ வந்து குழந்தை பெறதுக்கு தான் என் நாட்டுக்கு வந்திருக்கா, உன் நாட்டுல உள்ளவங்க எல்லாரும் என் நாட்டுல வந்து நரக பயிலுங்க, நரக குழி, உன் நாடு நரக குழி, அங்கிருந்து இங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறான். குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா உன் நாட்டுல இருந்து அப்பன் அம்மை வந்து இங்க வந்திருக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட், இவ்வளவு பெரிய நாடு உலகத்துல, இவ்வளவு பெரிய வல்லரசு, 150 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். ஜி வாயை புத்திட்டு இருக்காரு. நேரத்தை சுட்ட உடனே ஜி என்ன பண்றாரு, அவருக்கு ஆதரவா பேசுறாரு. ஓ கண்டனம் தெரிவிக்கிறேன். இவங்க எல்லாம் ஒழுங்கான ஆட்களே கிடையாது, நான் ஓப்பனா சொல்றேன். அமெரிக்காவுடைய அதாவது இந்தியாவுக்கு ரொம்ப நட்புறவாக இருந்த ஈரானுடைய தலைவர், அவர் பேர் என்னது, ஆயத்துல்லா கமினி கொலை செய்த பிறகு கூட கண்டனம் தெரிவிக்கல. 6 நாள் கழிச்சு போய் கண்டலன்ஸ் என்னமோ மெசேஜ் போய் பதிவு பண்ண, ரெஜிஸ்டர் பண்ண.